கரும்பு தோட்டத்து மோகினி கடைசியில எப்ப வந்தா? நடு சாமத்துக்கு மேல வந்தா. பாத்தியா? கூப்பிட்டு கேட்டேன். நாக்க பிடிக்கிற மாதிரி கேட்டேன். சக்களத்தி நீல கழுவு அடிக்கிறா. என்ன துணிகரம் பாத்தியா? புசுர புசுரா பழகிட்டு கடைசியில ஓப்பாவத்திலே கைய வச்சுட்டா. இந்த சங்கதி வீரப்பண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? காரியப்பட்டி டாக்டர் சவுந்தரத்தக்கா வீட்டுக்கு வந்ததுக்கே அந்த ஓட வச்சாங்க. இப்ப அவங்க வீட்டு கரும்பு தோட்டத்திலே இந்த அநியாயம் நடக்குதுன்னு தெரிஞ்சா அத்தாடி கொலையே பண்ணிடுவாங்களே. அதான் எனக்கும் பயமா இருக்கு. என் மச்சானுக்கு ஏண்டாம் புத்தி இப்படி போகுதோ. நீ ஒரு கூறு கட்டவங்கிறது சரியாத்தான் இருக்கு. உன் புருஷன் எவ்வளவு பயந்த சுவாபம், அது இவ்வளவு துணிச்சலா சவுந்தரத்தக்கால வீரப்பண்ண விட்டு தோட்டத்துக்கே கூட்டிக்கிட்டு போகுதுன்னா இவ்வளவு வீரப்பண்ணனுக்கு தெரியாம நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இல்ல தெரிஞ்சுதான் நடக்குதா? தெரிஞ்சுதான் நடக்குது. சவுந்தரத்தக்காலுக்கு ஒரு வழி பண்ணலன்னா அவ ஊர்மானத்தை கப்பல் ஏத்தி போடுவான்னு பயந்து வீரப்பண்ணன் தான் ஓ புருஷனை தூண்டி விட்டுருக்கு. இல்லன்னா ஓ புருஷனுக்கு இவ்வளவு துணிகாரம் வராதே வராது. இருக்குங்கா. சரி சரி வீடு. ஆமா, எங்களுக்கெல்லாம் குங்குமம் வாங்கியாந்தியா இல்ல அத்தாச்சி சண்டையில அத மறந்துட்டியா? குங்குமம் திருவிழா அன்னைக்கே வாங்கிட்டேன். சண்டை நேத்துக்கு தானே. இருங்க. ஆமா, அந்த அவ கதைய கேட்டியா? அது என்னது? வாய் நிறைய இருக்கு. என்ன என்ன சொல்றேன். ரமாயக்கா, கட்டுமணியக்கா, இப்படி வாங்க. வா. இந்தாங்க. ரமாயக்கா, நீங்க சொல்லனாலும் உங்களுக்கும் சேர்த்துதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். குடு. இந்தா. என்னக்கா பச்சை கலர் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம ஊர்ல இது யாருமே எடுக்க மாட்டாங்களே. இது வரைக்கும் வச்சுக்காட்டு என்ன, இனிமே வச்சுக்குவோம். எல்லாருக்கும் இதுதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எப்படிக்கா இருக்கு? இதுவும் நல்லாத்தான் இருக்கு.
பண்ற காரியம் தெரியுமா உனக்கு? கேட்டேன். வேண்டாக்கா, அந்த பேச்சு நமக்கு எதுக்கு? வீட்டை விட்டு நீ வெளியே வருதுல்ல, உனக்கே தெரிஞ்சுக்க. யார் சொன்னா? யார் சொன்னா என்ன? அப்படியா தெரியும். ரொம்ப நாளா நடக்குதாமா? நீங்க ஊருக்கு போனதுல இருந்து நடக்குதான். போச்சாடா, யாரையும் நம்ப முடியல. இந்த குங்குமம் நான் வர அத்தா. அண்ணே, இது உனக்கே நல்லா இருக்கா? எது? அதான். உனக்கு எப்படி தெரியும்? சாமி கண்ணு சொல்லியிருக்க மாட்டானே. அது சொல்லுமா, நானா கண்டுபிடிச்சேன். அவங்க வயசு காலத்துல அப்படி இப்படிதான். அது என்ன கண்டுக்கிறேன்? என்ன, மத்தவங்களுக்கு ஒரு நியாயம், நமக்கு ஒரு நியாயம். ஓஹோ, அந்த டாக்டர் விவகாரத்தை சொல்றியா? சாலும் அடுத்த ஊருக்காரனுக்கு இடம் கொடுக்க கூடாது பாரு, அதான் முக்கியம். என்னமோ கல்யாணம் ஆன ஆம்பளைங்க எல்லாம் இப்படி நடந்துக்கிட்டா குடும்பம் கேட்டு. முட்டாய் தின்னா பசியார போகுது, நீ கவலைப்படாம போ. நியாயத்துல கூட உள்ளூர் ஆணுக்கு ஒரு மாதிரி, வெளியூர் ஆணுக்கு வேற மாதிரி. ஒரு பெரிய மனுஷனே உள்கையா இருந்தா என் புருஷனுக்கு ஏன் துணிச்சல் வராதுல? பாஞ்சாலி, என்ன பாஞ்சாலி வந்த, ஒண்ணும் பேசாம போற? சும்மா தான் வந்த. ஏன் குழந்தை இன்னும் வரலையா? இன்னைக்கு பூரா அது வீட்டுக்கே வரல. நாய்க்கு வேலையும் இல்ல, அது கோயிலும் இல்லங்கிற கதையா? சாப்பாடுல தான் அதுக்கு ஊருக்குள்ள சோழி இருக்க. சந்தர்த்தக்கா, என் மச்சான கொஞ்சம் வெளியே வர சொல்றியா? நான் இந்த குழந்தைனார் இடுப்புலையா முடிஞ்சு வச்சிருக்கேன், அவுத்து விட. நல்லா ஆல்ரெடி நீ. அப்ப என் மச்சா இப்ப வீட்டுக்குள்ள இல்லங்கிறியா? கேக்குறியா? இதுவாத்தா கேக்குறியா? ஓ மச்சா இந்த நேரத்துல ஏன் வீட்டுக்குள்ள ஏன் இருக்கணும்? என்னக்கா ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிற? கருப்பு தோட்டத்துக்கு போயிட்டு நேத்து நடு சாமத்துல நீ திரும்பி வரல? வந்த கையும் களவுமா பிடிச்சு நான் கேட்டப்போ நீ ஒத்துக்கல. என்ன ஒத்துக்கிட்ட? என் மச்சானோட பழக்கொழுதான். அடி சண்டாளி, பாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோ என்னென்னவோ பேசுறடி. நான் கரும்பு தோட்டத்துக்கு போனது வாஸ்தவம் தான், ஆனா எனக்கு அவங்க போனேன். பின்ன வீரப்பனுக்காகவே போனேன். அது எப்படி? நாயம் தவறு நடந்ததுக்கா டாக்டர் போட்டு அடிச்சு வீரப்பண்ண தானே நாயம் தவறு நடந்துக்குமா? பொடி உலகம் தெரியாதவள. வீரப்பனோட போராட்டம் எல்லாம் நாயத்துக்காக இல்ல, எனக்காகத்தான். நிஜமாவா? சத்தியமா. ரொம்ப நாளாவே அதுக்கே மேல ஒரு கண்ணு ஜாடு மாடியா கேட்டுச்சு. நான் மாட்டேன்னுட்டேன். ஆனா வீரப்பெண்ணை விடல, என்னையிலேயே குறியா இருந்துச்சு. யார் என்னோட பேசுறோம் அடிச்சு ரகல பண்ணுச்சு. சமயம் வாச்சப்பெல்லாம் என் உணர்ச்சிக்கு தூபம் போட்டுச்சு. 5 வருஷமா நான் உறுதியா தான் இருந்தேன். ஆனா நாளாவட்டத்தில் உணர்ச்சிக்கு நான் அடிமை ஆயிட்டேன். என் மச்சானோட சிரிச்சு சிரிச்சு பேசினியே, ரொம்ப அக்கறையா அதுக்கு பலகாரம் எல்லாம் செஞ்சு கொடுத்தியே. குழந்தைனார் முறையாச்சேன்னு கேள்வி பண்ண. பாவம் பச்சை பிள்ளையாட்டம். அது பக்கத்து வீட்டுல இருக்கிறப்போ விட்டுட்டு திங்க எனக்கு மனசு வரல. அப்போ அதுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லையா? உன் புருஷ யோகிய நேற்று ராத்திரி நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் அப்படி பதில் சொன்னியே. நான் வீரப்பனை தேடி போன விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டுதா நீ கேட்காக்கும் நம்ம தங்கச்சி நம்ம நல்லதுதானே சொல்றான்னு நினைச்சு பதில் சொன்னேன். அப்போ வீரப்பண்ணனும் அப்படி நினைச்சுதான் பேசியிருக்கு. நான் தான் தப்பா எடுத்துக்கிட்டேன். இப்பதான் எனக்கு நிம்மதியாச்சு. அக்கா கொஞ்சம் அரிசும் பருப்பும் தெரியா? மச்சானுக்கு சூடா சமைச்சு வைக்கிறேன். அப்படியே வெந்நீர் போட்டுவே, குழந்தை நேரம் வந்தா குடிக்க. வாயா. யோ, இன்னைக்கு பூரா வீட்டுக்கு வராம எங்கேயோ போயிருந்த? நான் உனக்காக காத்துக்கிட்டே இருந்தேன் தெரியுமா?
போட்டு வச்சிருக்கேன். வாயா குளிச்சுட்டு வருவ. முதுகு தேய்ச்சி விடுறேன். என்னைய அப்படி பண்ணிட மாட்டேங்கிற. வெளியே போறியா? யோ, சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு அப்புறமா போலாயா? உனக்காக சாம்பார் வச்சு சொல்லுன்னு கருவாடு வறுத்து வச்சிருக்கேன். யோ, இத்தனை நாள நான் நடந்துகிட்டதெல்லாம் மறந்துடியா? இனிமே உன் மனசு போலியே நடந்துக்கிறேன். இந்த நேரத்துல எங்க போகுது? சௌந்தர்யக்கத்தா தனக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பும் இல்லைன்னு சொல்லிச்சேன். அப்ப வேற எங்க போகும்? வேற யாராவது இருப்பாளோ? யாரா இருக்கும்? ஒருவேளை சொல்லிருப்பாளோ? பாவி மகளே, பறிகுட்டிட்டே ஆத்தா, பறிகுட்டிட்டே. என்னக்கா பாஞ்சாலி, புருஷன் பாம்பு கடிச்சிருக்கடி. சரியா? அவன் வாயை கொஞ்சம் தர. ஒன்னும் கவலைப்படாத, நம்ம பச்சலை கண்டிப்பா காப்பாற்றிடும். இப்ப நான் திருந்திட்டேன் மச்சான். நீ ஆசையா கூப்பிட்டப்பெல்லாம் நான் அதட்டி அதட்டி வெட்டினேன். கவலைப்படாத அக்கா, பச்சை கொடுத்துருக்கேன். ரொம்ப வேகமான மருந்து, பொழைச்சுக்குவான். பொழைச்சுக்குமா? என் மச்சான் பொழைச்சுக்குமா? பயப்படாது.